சமீபத்துல பாத்தீங்கன்னா, தாவேக்காவுடைய கட்சி பிரச்சார கூட்டத்துல, அதாவது கரூர்ல நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது, அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடையே உலுக்கியது. நாடு மட்டுமல்லாமல் உலகையே உலுக்கியது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனுடைய தாக்கம் இன்றளவுமே இருந்துட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் இதுவரைக்குமே வெளியில் வராததுமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாலும், அதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்றுமே இருந்துட்டு இருக்கா. கரூர் செல்ல இருந்த தளபதி விஜய் அவர்களுக்கு அங்குள்ள போலீசார் பாதுகாப்பு தர மறுத்திருக்காங்க. ஆகையால தான் கரூருக்கு அவரால் நேர்ல மீண்டுமே செல்ல முடியல. ஆகையால அந்தந்த குடும்பங்களுடைய வங்கி கணக்குல நேரடியாகவே 20 லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தியிருக்காரு. இந்த தகவலுமே சமீபத்துல வெளியாகி வைரலாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் என்ன அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மதுரையில மிக பிரம்மாண்டமாக இந்த கட்சியுடைய 2வது மாநாடு நடைபெற்றது. அதனையடுத்து தற்போது 3வது மாநாடுக்கான திட்டம் அதி தீவிரமாக போயிட்டு இருக்கா. இனி அடுத்தடுத்த நகர்வுகளுமே அதிரடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா, கடைசி மாநாட்டை விட இந்த மாநாட மிக பிரம்மாண்டமாக பிளான் போட்டிருக்காங்களாம். அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டுல தளபதி விஜய் அவர்களுடைய சின்னமுமே அறிவிக்க இருக்காங்களாம். மேலும் பாத்தீங்கன்னா, இதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வழியாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஆகையால பாத்தீங்கன்னா, தற்போது மீண்டுமே தாவேகா தொண்டர்கள், தளபதி ரசிகர்கள் ஆர்வத்துடனும் ஆவலுடனுமே காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.